ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குவீங்கோ. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா இது கீரை கட்டோட வந்து நின்றுட்டுருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் உப்பு தண்ணி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 3 கட்டு கீரை எடுத்துருக்கேன். அந்த 3 கட்டு கீரை வந்து ஒரு கட்டு அரைக்கீரை, ஒரு கட்டு சிறுகீரை, ஒரு கட்டு சப்பக்கி, 3 கட்டும் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் கையிலே தான் எல்லாம் கிள்றேன். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கையிலே கிள்ளி எடுத்துக்கோங்க. கத்தியிலலாம் கட் பண்ணுறது வேண்டாம். கையில் கட் பண்ணாக்கா எது முத்தி இருக்குது, எது எல்ஸாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதுல. நம்ம கையில் கிள்ளக்குள்ள கொஞ்சம் எல்ஸுதெல்லாம் நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது. இன்னொன்று, நம்ம அந்த முத்துந்தெல்லாம் நார் எடுக்கக்குள்ளவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால கையிலே க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்க, எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சின்ன சின்னதாக கையிலே தான் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். நம்மளுக்கு வந்துட்டு இந்த கீரை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். கீரை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட அப்புறமா ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்க, எல்லாம் ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணிடலாம். So when you stop paying so much attention and when you're moving in another direction, don't worry, I get it. பாருங்க, எல்லாம் ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணிட்டேன். இந்த 3 கட்டில் பாருங்க, அரைக்கீரை ஒரு கட்டு, சிறுகீரை ஒரு கட்டு, இந்த பக்கம் சப்பைக்கு செப்பரேட்டாக வச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிறுகீரையும் அரைக்கீரையும் கழுவலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்துருக்கேன். நான் அது நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சிடுறேன். நான் பாருங்க, 2-3 சொம்பு தண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு வேக வைக்கலாம். இப்போ அது வேகத்துக்குள்ள நம்ம கீரை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, சிறுகீரை அரைக்கீரை போட்டு கழுவின்னு இருக்க. பாருங்க, எவ்வளோ மண் இருக்குது. ஒரு 3-4 வாட்டி க்ளீன் பண்ணிடலாம், இல்லைன்னா ரொம்ப மண்ணாக இருக்கும் நம்மளுக்கு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் கீரை மாத்திரம். பாருங்க, நான் எப்படி கையிலே அலசி எடுக்கிறேன் அப்படி பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு மண் போவோம். பாருங்கள், பாதி வெந்து வந்துச்சு. பாருங்கள், கீரை போடுறேன் நான். இந்த கீரை ஃபஸ்ட்டு அரைக்கீரை சிறுகீரை போட்டுருக்கேன். இது போட்டுட்டு போய் நம்ம சப்பைக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் அவ்வளோ மண் இல்லை. அங்கே பாருங்கள், சும்மா கொஞ்சம் 2 தண்ணியில் கழுவுனா போதும். இது மண் ஒன்றும் இல்லை. பாருங்கள், பேஷனில் ஒரு ஆட்டி கழுவுனேன், டேக்ஷனில் ஒரு ஆட்டி கழுவிட்டு போட்டேன் நான். பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. சப்பைக்கு போட்டு ஒரு 5 நிமிஷத்தான் வேக வச்சேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. அந்த ஒன்றும் அதிகமாக தான் வேகணும், ஃபுல் வெந்துடக்கூடாது. பாருங்கள், வேக வச்சுட்டு தண்ணி செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சமாக நான் எனக்கு கொழம்புக்கு வேணான்ற அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் கீரையும் பருப்பும் சேர்த்து பாருங்கள், இவ்வளோ எடுத்துட்டுருக்கேன். இது வைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு மசாலுக்கு எடுத்துட்டுருக்கேன். சீரகம், வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். வாங்க, இப்போ எல்லாம் வதக்கிடலாம் எண்ணெயிலே. ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுடலாம். பாருங்கள், ஒரு பல் பூண்டு, ஒரு பல்லுனா ஒரு உண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் போடுறோங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகா போடணும். என்கிட்ட காஞ்ச மிளகா காலி ஆகிட்டுருக்கன்னிட்டு நான் மிளகாத்தூள் வைக்க போகிறேன், அதனால போடல. அது வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, புளி, கொத்தமல்லி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நான் மசாலுக்கு மாத்திரம். பாருங்கள், அவ்வளோதான். உப்பு சேர்த்து நல்லா ஆற வைக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது வந்து நான் ஆற வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து இதை ஆற வச்சுட்டு இந்த தேங்காய் எடுத்து வச்சுருக்க கீரை பருப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நான் நல்லா நைஸ் அரைச்சின்னு வந்துடுறேன். அது ஆறதுக்குள்ளே நான் வந்து இங்கே கீரை எடுத்து வச்சுருந்தேன், அது பல்லியம் பண்ணிடுறேன். பாருங்கள், பூண்டு நல்லா 1-10 நசுக்கி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு, கறிவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இந்த டைமில் வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது கூட மிளகா வைக்கலாங்க. மிளகா இல்லை என்கிட்ட, அதனால நான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்கள்கிட்ட மிளகா இருந்தால் நீங்களும் மிளகா போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகா. இப்போ வந்துட்டு அந்த எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூள் ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள்,
கீரையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு நான் சிம்லேயே வச்சேங்கோ. அப்போ நல்லா ஒன்றாயிடும், எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை தாளிச்சிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோ ஊற்றினேன். கொஞ்சமாக கடுகு, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாத்தூள். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகும். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலு ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணுறது வேண்டாங்க, ஏன்னா நம்ம மசாலாம் நம்மளாம் ஃப்ரை பண்ணி தான் எடுத்துருக்குறோம். அதனால இது அந்த மிளகாத்தூள் கூட அதுக்கு தான் நான் எண்ணெயிலே போட்டேன், கொஞ்சம் ஃப்ரை ஆகிடான்ட்டு. இது போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, கீரை வேக வச்சுருந்து, கீரையும் நம்ம பருப்பும் வேக வச்சு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் வேறு தண்ணி எதுவும் வச்சுன்னு இல்லை. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தண்ணி இருந்தது நம்மளுக்கு. அதுக்கு தான் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம கீரை வேக வைக்கிறதுக்குள்ளவே வச்சுக்கணும். ஜாஸ்தி வைக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக அது கொதிக்க வரட்டும். அது கொதி மேலே வரக்குள்ளே நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா ஃபுல்லு பொங்கி ஏன்னா ஸ்டவ் மேலாம் ஊற்றிக்கும். பாருங்கள், இப்போ கொதி வருது. இப்போ நான் திருப்பி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி கொடுத்துட்டு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க, போதும். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நான் வந்து களி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து களி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். களி பல்யம். பாருங்க, இது ஒயிட் ரைஸ் எடுத்துருக்கேன். களி ஆன அப்புறமா ஒயிட் ரைஸு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாய்.